பிப்ரவரி மாதம் 26ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக, இதோ இந்த இரவு பொழுதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை எங்களை குடும்பமாய் கூட்டி உம்மை போற்ற, உம்மை புகழ, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்த எங்கள் மீண்டுமாய் ஒரு விஷயம் உடைய பாத படியிலே அமர செய்திருக்கிற உடைய பேரன்புக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. இன்றைய நாள் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கால் கல்லில் மோதாதபடி தகப்பனே, எங்கள் போக்கில மரத்தில் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து என் பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்பினரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு உடலுள்ள சுகத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு வேலை செய்ய பலனை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக, எங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலை தோறும் எங்களை தட்டி தட்டி எழுப்புகிற தேவனே, உடைய புதிய புதிய கிருபைகளை எங்களை நிரப்புகிறவரை, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவரை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எங்களுக்கு பலனை கொடுக்கிறவரை உம்மை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நேற்றும் இன்றும் என்று மாறாத நீர் எல்ஷடாய், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. அண்ட சராசரங்களை படைத்தவரே, காணக்கூடாதவராய் இருக்கிறவரே, அக்கினி சுவாலை போன்ற கண்களை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீங்க மாத்திரம் இல்லை, எங்கள் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை தகப்பனே ராஜா. ஒன்றுக்கும் உதவாது இருந்த எங்களை நீர் பெயர் சொல்லி அழைத்து தாயின் கருவில் உருவாக முன்னரே எங்களை தெரிந்தெடுத்து அப்பா, இந்நாள் வரை எங்களை நிர்மூலமாகாமல் நிலைத்து நிற்க செய்கிறது உமது கிருபை, உம்முடைய தயவு ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய காயங்களால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சுகமாகிறோம் ஆண்டவரே. உடைய தழும்புகளால் நாங்கள் சுகமடைகிறோம் தகப்பனே ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. என் மகளே, மகனே, அஞ்சாதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆறுதல் அளித்து, நாங்கள் சோர்ந்து போன நேரங்களிலே, நாங்கள் கவலையுற்ற நேரங்களில், நாங்கள் கண்ணீர் சிந்தின நேரங்களிலே எங்களோடு கூட இருக்கிறவராக இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து அப்பா இம்மட்டுமாய் நடத்துகிறது என் தேவனாகிய உமது கரமாத்திரம் ஆண்டவரே. உடைய கரம் ஆண்டவரே அப்பா. உடைய கரங்களை, எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் ஆராதனைக்குரியவர் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணைப்பிலிருந்து அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களிலிருந்து வருகின்ற ரத்தம் ஒவ்வொருவரையும் தேற்றுவதாக அப்பா. அப்பா, உம்முடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக தானே அப்பா இந்த பாடுகள், எங்களை மீட்பதற்காக, எங்களை விடுதலை ஆக்குவதற்காக, எங்களை நீதிமான்களாக்க அப்பா, எங்களை குற்றமற்றவர்களாக அப்பா, ஒரே ஒரு மகனை இந்த திருச்சிலுவையிலே ஒப்பு கொடுத்திரே தகப்பனே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, உடைய திருச்சிலுவிலிருந்து வருகின்ற ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக அப்பா. அப்பா, கொலோசியர் 3:14 அப்பா, நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார், அதை சிலுவிலை வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் என்று நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா கடன் பத்திரங்கள், எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா பாவ சாப கட்டுகளை அப்பா நீர் சிலுவையிலே எங்களுக்காக அப்பா நீர் அந்த சிலுவையின் மூலயமாக தகப்பனே எங்களுடைய கடன் பத்திரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்ட முடிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டும் ஒரு விசை கூட தகப்பனே, நாங்கள் மனித பலவீனங்களால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்கள், எங்கள் கணவர்கள், எங்கள் மனைவிகள் செய்த பாவங்கள் அப்பா, உடைய ஒரே ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்கள் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. இயேசுவின் ரத்தத்தால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே தகப்பனே. என் நாம தனது எதை கடலும் தருவேன் என்று சொன்னவரே அப்பா. யாரெல்லாம் தகப்பன் இந்த இணைப்பிலிருந்து என்னென்ன தேவைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவையும் அப்பா நம்முடைய சிலுவை பாத படியிலே ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. உம்மை நம்பினோர் ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளானதில் உம்மை நோக்கி பார்த்தோர் பிழைத்து கொண்டோம் என்று வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா, அவருடைய சிலுவை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே. உடைய திருச்சிலுவிலிருந்து வருகின்ற ரத்தம் அப்பா, சகல பாவங்களையும் மன்னிக்கிற ரத்தம், விடுதலையின் ரத்தம், கிருபையின் ரத்தம் ஆண்டவரே. நோய்களை சுகமாக்குகிற ரத்தம் தகப்பனே. கண்ணீரை எல்லாம், கவலைகளை எல்லாம், கண்ணீரைகளை எல்லாம் மாற்றுகிற ரத்தம் ஆண்டவரே.
நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உடைய பாதப்படியில விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை சரணாகதி அடைகிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றி தகப்பனே. இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கூட அப்பா நாங்கள் கேட்கிறோமே அப்பா, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்போர் யாவரும் பெற்றுக்கொள்வார் என்று வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன் ஆண்டவரே. இதோ அதே விசுவாசத்தோடு அதே நம்பிக்கையோடு என் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் செல்வோம். நாங்கள் கேட்பதையெல்லாம் என் தேவன் எங்களுக்காக செய்து கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாதப்படியிலே வந்து அமர்ந்துள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயரை என்னுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். யாருக்கு என்ன தேவை நீர் அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, பலவிதமான நோய்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறவனே தகப்பனே. ராஜா, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர், மருந்துக்கெல்லாம் மருந்து நீர் தகப்பனே. ஒவ்வொருவருடைய காயங்களை சுகமாக்குகிறவர் நீர் தகப்பனே. அப்பா, மரண வேதனையில் இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, மரண படுக்கையில ஒவ்வொரு நீ தொடுவீராக அப்பா. நான் இறந்து விடுவோனோ என்று பயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தொடுவீராக அப்பா. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்த அவளை சுகத்தை கொடுக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் எத்தனை நாட்கள் இந்த வேதனை, எத்தனை நாட்கள் எனக்கு இந்த பலவீனம் என்று அப்பா, இந்த உயிர் இருப்பதற்கு மேலாக நான் இறந்து விடலாம் என்று இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவருடைய பயத்தின் ஆவியர் போக்குவீராக அப்பா. அவர்களுக்கு ஒரு உடலுள்ள சுகத்தை நீர் கொடுப்பீராக தகப்பன. நான் எப்பொழுது நான் எழுந்து நடப்பேன், பிறரை போல எப்பொழுது நான் சகஜமாக இருப்பேன் என்று இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நோய்கள் என்ன பெயர் என்றே தெரியாத அளவுக்கு நோய்கள் அப்பா. எவ்வளவு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் குணமடையாத நோய்கள் அப்பா. வழி வழியாய் வந்த சாபத்தின் வழியாய் வந்த நோய்கள் அப்பா. உடைய இரக்கம், உடைய தயவு ஒவ்வொரு நோயாளிகளையும் சுட்டெரிப்பதாக. பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுப்பீராக தகப்பனே. ராஜா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த தபசு காலத்திலே தகப்பனே, நீர் இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமா இருப்பீராக. நாங்கள் பிறருக்கு முன்மாதிரியாய் வாழ்வு வாழ அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. அப்பா, மரித்தோரை உயிர்பெற செய்த தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம் தகப்பனே. வேலை வாய்ப்பு இல்லாதிருக்கிற ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பலவிதமான போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் போக்கில வரத்துல எங்களோடு கூட இருக்கிறவரை, இதோ இன்று பயணத்தில் இருக்கிற, இரவு பயணத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விபத்துகளுக்கு உள்ளாக்கி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. சுக பலம் அவர்களுக்குள்ள கடந்து செல்வதாக ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிரியர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் படிக்கிற பாடங்கள் பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி வருவதாக அப்பா. அப்பா, படிக்கும் போது பிள்ளைகளுக்கு சோர்வு இல்லாதவாறு தகப்பனே, பலவிதமான நோய்கள் ஆட்கொள்ளாதவாறு ஆவியானவரே அவர்களை நீர் பயன்படுத்துவீராக, பண்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக தகப்பனே. உடைய ஆணி பாய்ந்த கரங்களிலிருந்து வருகின்ற ரத்தம் அவர்களை தொட்டு சுகப்படுத்துவதாக தகப்பனே. பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக அப்பா. சுகம் பலம் அவர்களுக்குள்ள கடந்து வருவதாக தகப்பனே. ராஜா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. ராஜா, அப்பா, கர்ப்பிணி பெண்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு நல்லதொரு பாதுகாப்பின் வளையத்தை போடுவீராக தகப்பனே. நல்லதொரு சுக பிரசவம் அடைய ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. திருமண வரன் இல்லாதிருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நல்லதொரு திருமண வரன் கிடைக்க அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் அப்பா, எத்தனையோ பெற்றோர்கள் அப்பா, தங்களுடைய பிள்ளைகளை குறித்து பலவிதமான மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி அப்பா, பலவிதமான நோய்களின் நிமித்தம் அப்பா இதனால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் அப்பா. என் பிள்ளைகளின் வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது, எப்போது என் பிள்ளைகளின் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் என்று அப்பா அதை யோசித்து யோசித்து நினைத்து நினைத்து பலவிதமான மன அழுத்தத்திற்கு உள்ளாகி அப்பா இதனால் நோய்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்பா. இயேசுவே, இரக்கம் பாராட்டுங்க தகப்பன. ராஜா, இந்த உலக பிரமாண காரியங்கள் இந்த ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை நீர் மீட்டெடுப்பீராக அப்பா. இந்த உலக பிரமாண காரியங்கள் வேணா ஆண்டவரே. செல்போன்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற, ஒவ்வொரு சிறு குழந்தைகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த உலக பிரமாண இச்சைகளுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்று அப்பா எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீரே தகப்பனே. அதே வார்த்தையை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு உம்முடைய ஆவின் கனிகள் கொடைகளை எங்களை நிரப்புவீராக அப்பா. இன்றைய வாசகத்துல எஸ்தர் அரசி கூட தகப்பனே அப்பா, அவருடைய யூத மக்களுக்காக அப்பா நோன்பிருந்து நோன்பிருந்து வேண்டும் போது அவள் குரலுக்கு நீ செவிசாய்த்து அந்த யூத மக்களை நீ விடுதலை கொடுத்தீரே தகப்பனே. அப்படியாய் கூட எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உங்களுடைய தேச தலைவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்கு நீ நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, தேச
வீரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை ஆசீர்வதிக்கிறோம். கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே. எத்தனையோ பேர் மருந்து மாத்திரை சாப்பிட்டும் கூட எனக்கு நல்ல உறக்க வரவில்லையே என்றிருக்கிறார்கள் தகப்பனே. எஸ்தரை போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் எழுந்து ஜெபிக்க தகப்பனே. ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க, வல்லமை ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ராஜா. அப்பா, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஜெப ஆவி எங்களுக்குள்ள கொடுங்க. நோன்பிருந்து ஜெபிக்க அப்பா நீங்க எங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்க தகப்பனே ராஜா. உண்மை நாடி தேடி வந்துள்ள ஒவ்வொருடைய ஜெபங்களை நீர் கேட்டு எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்றி எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாயிருக்கிற உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா. அப்பா, எஸ்தர் அரசி கூட அப்பா நீர் அவருடைய ஜெபங்களை எல்லாம் ஏற்று நீர் அவருக்கு செவி கொடுத்து அதை ஜெயமாக மாற்றி கொடுத்த போது அப்பா அவர் நன்றிப்பா உமக்கு பாடுகிறாரப்பா. அப்படியாய் கூட நம்முடைய நன்மை தனங்களை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனாலும் கூட நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல மறந்திருக்கிறோம் அப்பா. அந்த தருணங்களை எல்லாம் நீங்க மன்னிங்கப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி இயேசுவே. எல்லா துதி கன மகிமை என் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும், உடைய நாம மாத்திரம் மகிமை அடையணும். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிழந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.